விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தாவேக மாநாட்டிற்காக பிளெக்ஸ் பேனர் வைக்க கம்பி எடுத்து வந்தபோது மின்சாரம் தாக்கி மாணவர் காளீஸ்வரன் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர். விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, மதுரை மாவட்டம் பாராபத்தியில் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில மாநாடு, அதாவது 2வது மாநில மாநாடு என்பது பிரமாண்டமான முறையில் நடைபெற இருக்கிறது. அதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் மாநாட்டை வரவேற்கும் விதமாகவும் மாநாடு சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் பிளெக்ஸ் பேனர் அமைத்து வருகிறார்கள். அந்த வகையில்தான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இருக்கக்கூடிய இனாம் கரிசல் குளம் பகுதியில் செல்வக்கனி என்பவரது மகனான கல்லூரி மாணவன் காளீஸ்வரன் என்பவர் அந்த பகுதியில் பிளெக்ஸ் பேனர், அதாவது இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த கட்சி நிர்வாகிகளுடைய புகைப்படத்துடன் கூடிய பிளெக்ஸ் பேனர் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த உயரழுத்த மின்கம்பியில் இரும்பு கம்பி, அந்த பிளெக்ஸ் பேனர் அமைப்பதற்கான அந்த இரும்பு கம்பி உயரழுத்த மின்கம்பியில் பட்டதில் உடனடியாக மின்சாரம் பாய்ந்து அவர் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது இங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பிரமாண்டமான முறையில் மாநாடு ஒருபுறம் மாநாட்டிற்கான ஏற்பாட்டு பணிகள் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தாவேகாவை சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவர் பிளெக்ஸ் பேனர் வைப்பதற்காக முயன்ற போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது இங்கு ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் பகுதி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பாதுகாப்பற்ற முறையில் பிளெக்ஸ் பேனர் எங்கும் அமைக்க வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்போது வழங்கி இருக்கிறார்கள். மோனிகா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கணேஷ்குமார்.